சரி, எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம சூப்பரான ஸ்நாக் பண்ணுவோம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பனானா இருந்தனால, ஃப்ரெஷ்ஷாக பனானா வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக மில்க்கு, சுகர், சாக்லேட், டார்க் சாக்லேட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா டெய்ரி மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பனானாஸ் வேணால் எடுத்துக்கலாம். 4, 3 நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 ஆர் 2 பனானா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ண போகிறோம். பனானாவெல்லாம் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் மில்க் ஊற்றுங்க. நல்ல கன்சிஸ்டன்சியில் மில்க் விட்டு உங்ககிட்ட பூஸ்ட்லாம் ட்ரை பண்ணேன். பூஸ்ட் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டுட்டு டார்க் சாக்லேட் இருந்த அளவு எடுத்துட்டு டெய்ரி மில்க் இருந்தால் பீஸஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக மில்க் மெய்ட் வேறு அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மில்க் மெய்ட் வேறு ஊற்றிட்டு சூப்பரான ஃப்ளேவரில் இருந்துச்சுங்க. கடைசியில் அதை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அடிஷ்னலாக கொஞ்சமாக ஹனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹனி கொஞ்சம் ரொம்பவே திக்காயிடுச்சு. அப்புறமா ஒரு பனானா போட்டுட்டு அது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக அந்த பாத்திரத்தில் ஒரு கீ தடவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் கெட்டியாக இருந்துச்சு. அந்த காரணத்தினால அடிஷ்னல் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அதை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகர் அடிஷ்னலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை, பூஸ்ட் எல்லாம் போட்டனால ரொம்ப தூக்கலாகவே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியான அளவு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அகெயின் மில்க் மேட் ஊற்றி அப்படியே ஆஃப் பண்ணி டெசர்ட்டாகவும் சாப்பிடலாம். இல்லைனா அகெயின் ஃப்ரீஸ் பண்ணி இதை ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.